Facebook நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப, இந்த மாரி டெய்லி லிமிட் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி வந்து இன்டிமேஷன் வந்து வரும். எதனால இந்த மாரி வந்து வருது? இத எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்றது? அப்படிங்கிறத பத்தி தான் டீடைல்டா அந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Facebook ஆப் நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப, இந்த மாரி டெய்லி லிமிட் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி வந்து ஷோ ஆகும். எதனால இந்த மாரி வந்து ஷோ ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து Facebookல டெய்லி டைம் லிமிட்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பீங்க. அந்த டைம் லிமிட் வரைக்கும் தான் உங்களால Facebook வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி லிமிட் ரீச் ஆயிடுச்சுன்னு வந்து வரும். அதனால அந்த டைம் லிமிட்டை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்க வந்து யூஸ் பண்றப்ப இந்த மாதிரி லிமிட் ரீச் அப்படின்றது வந்து வராது. இந்த மாதிரி வந்ததுமே ஜஸ்ட் உங்களோட Facebook ஆப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி Facebook ஆப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே சைடில் த்ரீ லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அங்கே செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் டைம் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் டெய்லி லிமிட் பாருங்கள். நீங்கள் வந்து டைம் லிமிட் வந்து செட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதை வந்து ஆஃபில் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். அதில் ஆஃப் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இனிமேட்டு நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி லிமிட்கான அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வராது. ஸோ இப்போ எப்படி வந்துட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.